சமீப காலமாக ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி அவங்க வந்து டிவோர்ஸ் ஆக போகிறாங்கன்ற மாதிரி செய்திகள் பரவலாக போச்சு. அதுக்கு காரணங்கள் நிறையா. ஒவ்வொரு பொசிஷிவ்னஸாக இருக்கிறாங்க ஒய்ஃபு. இவர் ஷூட்டிங் போகிறப்ப கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க. அது ஜெயம் ரவிக்கு பிடிக்கல. மனைவி ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அதை ஓவர் கம் பண்ணியிருப்பாங்க. இல்லை இவர் ஸ்ட்ராங்காக இருந்தால் இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் கனவுகளை முதல்ல அவங்க மறக்கணும், புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், அடுத்தடுத்து லைஃப்பை கொண்டு போகணும். ஷாப்பிங்காக சாட்டர்டே நைட்டு ஃப்ளைட் ஏறி துபாய்க்கோ சிங்கப்பூருக்கு போயிட்டு ஷாப்பிங் மட்டும் போகக்கூடியவங்க. பிகின்ஸ் இன் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மளுடைய இந்த பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளாக ரூமராக போய்கிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்களோட டிவோர்ஸ். அது இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகி அவர் வந்து அவர் பேஜ்லேயே போட்டார். ஸோ என்னதான் நடந்தது? இன்னைக்கு கோர்ட்டில் கூட அப்ளை பண்ணிட்டார். இந்த மாதிரி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாரு. 2009 அவங்களுக்கு திருமணம் ஆச்சு. ஸ்மூத்தாக தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. 2 குழந்தைகள் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருந்தாலும் 2 குடும்பமும் சேர்ந்து முடிச்சு வச்ச திருமணம் தான். பெரிய கிராண்டாக நடந்த திருமணம். நிறையா செலிபிரிட்டிஸ் வந்தாங்க. அப்படி போயிட்டு இருக்கப்போ கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகும்போது அவங்களுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகி சமீப காலமாக ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி அவங்க வந்து டிவோர்ஸ் ஆக போகிறாங்கன்ற மாதிரி செய்திகள் பரவலாக போச்சு. அதுக்கு காரணங்கள் நிறையா. ஒருத்தவங்களும் ஒரு காரணம்னு சொன்னாங்க. அவருடைய மாமியார் வந்து இன்டர்ஃபியர் அதிகமாகிடுச்சு. அவங்க தான் கதை கேட்குறாங்க, அவங்களாம் தொடர்ந்து படம் பண்ணணுங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கதை சொன்னாங்க. அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ளேயே சின்ன புரிதல் இல்லாமல் இருக்குது அப்படின்னாங்க. அது மாதிரி சமீப காலம் ஒரு 3-4 மாதமாக தனியாக பிரிஞ்சு இருந்தாங்க. இப்போ லீகலாக டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவோர்ஸுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது பல காரணம் இருக்குது. மாமியாருடைய இன்டர்ஃபியர் ஃபேமிலிக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகிறாங்க. அவங்ககிட்ட கதை தான் சொல்லி தான் ஃபைனல் பண்ணுவோம். அது வரைக்கும் அவங்க அப்பாவும் அண்ணன் தான் கதை கேட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஜெயம் ரவிக்கு பிடிக்கல. ஒவ்வொரு பொசிஷிவ்னஸாக இருக்கிறாங்க ஒய்ஃபு. இவர் ஷூட்டிங் போகிறப்ப கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி பல பிரச்சனைகள் சேர்ந்து இன்றைக்கி டிவோர்ஸாக அவங்க வந்து அப்ளை பண்ணிட்டாங்க கோர்ட்லேயே லீகலாக. இதுதான் நடந்த விஷயம். இதை தாண்டி இதுக்கு என்ன ரீசன் அப்படின்ட்டு உள்ளே போய் ஆராய்ந்து அவருக்கு அங்கே தொடர்பா, இவருக்கு இங்கே தொடர்பா, அந்த நடிகை இவர் தொடர்பா, இல்லை அது அவர் தான் அந்த நடிகர் தான் காரணமானு நிறையா பேசிட்டு இருக்காங்க. அது நமக்கு அது நமக்கு தேவையும் இல்லை. அது அவங்களுடைய பர்சனல் லைஃப். ஆனால் வந்து இந்த எத்தனை பிரச்சனைகள் சுற்றி இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் டிவோர்ஸுங்கிற அளவுக்கு போயிருக்க மாட்டாங்க. இப்போ மாமியாரோட இன்டர்ஃபியர்னா இவங்க ஸ்ட்ராங்காக, மனைவி ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அதை ஓவர் கம் பண்ணியிருப்பாங்க. இல்லை இவர் ஸ்ட்ராங்காக இருந்தால் இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அதுதான் இதை சுற்றி நடந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. டிவோர்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு லைஃப்பில் வந்து இறந்து திருப்பி பிழைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஒரு காதலிக்கிறப்ப 1000 கனவுகள் கண்டிருப்பாங்க. அதோட கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைக்கு எப்படிலாம் வளர்க்கணும், ஆளாக்கணும், இப்படி பல கனவுகள் இன்றைக்கி அப்படி மொத்தமாக செஞ்சு போயிடுச்சு. இது செஞ்சு போன கனவுகளை முதல்ல அவங்க மறக்கணும், புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், அடுத்தடுத்து லைஃப்பை கொண்டு போகணுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம். அதை தான் இன்றைக்கி எடுத்துருக்காங்க. நம்ம ஜெயம் ரவி தரப்பில் மட்டும் நம்ம பேசினாலும் அவங்களும் அந்த பாதிப்பை உணர்ந்திருப்பாங்க. அந்த வேதனையை அவங்களுக்கும் இருந்திருக்கும். இதுதான் இந்த சம்பவம் நடந்த விஷயம். பாடகி சுசித்ரா அவர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஜெயம் ரவி அவர்களுடைய மனைவிக்கு வந்து திமிரு ஜாஸ்தி, பயங்கர ஆடம்பரமான செலவு பண்ணுறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அவங்களுக்கு டிவோர்ஸில் போய் முடியும், இது வந்து மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க சொன்னது உண்மையாயிடுச்சு சார்? இல்லை, ஜெயம் ரவி மனைவி அவங்க ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்து செல்வ செழிப்பாக வளர்ந்தவங்க. ரவியும் அப்படி தான். அப்படிங்கும்போது அந்த மேல்தட்ட மக்களுடைய இருப்பாங்க இல்லையா, ஷாப்பிங் டெய்லி வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் மினிமம் ஒரு 3 நாள் ஷாப்பிங் போயிடுவாங்க. ஒரு லக்ஸுரி லைஃப்பில் இருப்பாங்கள்ல, அந்த லைஃப், அதாவது காசு ஏற ஏற தன்னோட லைஃப் ஸ்டைலும் மாறும். நீங்கள் சாதாரண பாண்டி பஜாரில் போய் ரோட்டில் சட்டை எடுப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் காசு வந்துருச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஒரு மாலில் போய் எடுப்பீங்க. அதுக்கு மேலே ஷாப்பிங்க்கு வெளிநாட்டுக்கு போகிற நடிகைகளாக இருக்காங்க. ஷாப்பிங்காக சாட்டர்டே நைட்டு ஃப்ளைட் ஏறி துபாய்க்கோ சிங்கப்பூருக்கு போயிட்டு மண்டே வர ஆட்கள்லாம் இருக்காங்க. ஷாப்பிங்க்கு மட்டும் போகக்கூடியவங்க. அப்போ பணம், வசதி வாய்ப்புகள், பேர் புகழ் ஏற ஏற அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய வாழ்க்கை முறையும் மாறிடும். ஒருவேளை மேபி அவங்க சுசித்ரா அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கலாம். அதனால் 2 பேருமே ஒரு பணக்கார வீட்டு குடும்பத்தில் பிறந்து ஒரு நல்ல ஒரு கல்லூரியில் படித்த இருக்கிறதுனால அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் அவங்க வச்சுருப்பாங்க. பட் அதுதான் காரணமா அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்காகலாம் எல்லார் வீட்டையும் நடக்கக்கூடிய விஷயம்தான். அவங்க வசதி தக்கன அவங்க வந்து செலவழிச்சுக்கிறாங்க இல்லையா. இப்போ இதுக்காக தான் டைவர்ஸ் வரைக்கும் போவாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அவங்க 2 பேருக்குள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அது 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு இன்டர்வியூவில் ஆர்த்தி அவர்கள்கிட்ட ஜெயம் ரவி அவர்கள் உங்களுடைய கணவனாக இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆர்த்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 100க்கு நான் வந்து 100க்கு மேலே கொடுப்பேன். நான்
அவ்வளோ ஹம்பிள், அவ்வளோ லவ்வபிள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒருத்தர் கூட எப்படி பிரியணும் அப்படின்றது 2 பேருமே எதுக்கு முடிவெடுத்தாங்க? நிறைய கதைகள் சொன்னால் கூட அது உண்மையான கதைகள்லாம் இருக்காது. இப்போ அவங்க அம்மாவுடைய இன்டர்ஃபியர் ஆச்சு, அவங்க கதை கேட்குறாங்க, இவர் ஒரு படத்தை கமிட் பண்ணார், அந்த படத்துக்கு வந்து சம்பளம் இவங்க கம்மியாக பேசுகிறாங்க, இல்லை இவருக்கு வந்து வேற ஒரு நடிகையோட அஃபேர் இருந்ததுலாம் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் உண்மைங்கிறது வந்து அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். இவங்க 2 பேரும் ஒரு சரியான புரிதல் இருந்தாங்கன்னா இந்த எல்லா பிரச்சனையும் அவங்க வந்து சால்வ் பண்ண முடியும். அவங்க அம்மா வந்து நீங்கள் வராதம்மா, எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை தலையிடாதுன்னு இது ஸ்ட்ராங்காக தான் சொல்லியிருக்கலாமே. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு புரிதல் இருந்ததுன்னா, கல்யாணமான பிறகு ஒரு பெண் வந்து என்னன்னா கணவன் பக்கம் தான் இருப்பாங்க எப்பவுமே. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கணவன் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க ஆராதனை. கணவனும் மனைவி அப்படி தான் இருப்பாங்க, கணவன் அப்படி தான் இருப்பாங்க. அப்படிங்கிற போது இது வந்து அவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ஒரு சந்தேகமா, இல்லை ஒரு நம்பிக்கை இல்லாமல் போனதா, இல்லை ஓவரான ஒரு பொசிட்டிவ்னஸா, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த எல்லா பிரச்சனையும் உள்ள இழுத்து வந்து விட்டுருச்சு. எப்பவுமே ஒரு குடும்பத்தில் 3வது நபர், அது ரிலேஷனாகவே இருந்தாலும் உள்ளே வந்தாலே இந்த பிரச்சனை வந்துடும். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அதுதான் இவ்வளோ ப்ராப்ளம். ஆர்த்தி அவர்களுடைய அம்மாவை வச்சு இந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த விஷயம் இல்லை அப்படின்னா யாருமே பேச மாட்டாங்களா சார்? இப்போ எல்லாருடைய கேள்வியும் அதான் இருக்கு. இப்போ இருக்கிறதுனால தான் பேசுகிறாங்க. அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ தொடர்ந்து அவங்க 3-4 படம் பண்ணாங்க. 3 படம் ஃபெயிலியர், 1 படம் வந்து இப்போ இருக்குது. சமீபத்தில் ஒரு படம் இவங்க கமிட் பண்ணுறதுக்காக அந்த டைரக்டர்கிட்ட பேசியிருக்காரு. டைரக்டர் ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்கிறாரு, ஜெயம் ரவி ஒரு பேமெண்ட் சொல்லியிருக்கு. அதுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இதுவும் ஒரு காரணம் தான். இது மட்டுமே காரணம் கிடையாது, இதுவும் ஒரு காரணம் தான். அவருடைய கேரியரை பாதிக்குது, ஃபேமிலி வரைக்கும் அவங்களோட இன்டர்ஃபியருங்கிறது அவங்களுக்கு ஒரு நெருடல் கொடுத்துருக்கு. இது ஒரு காரணம் தான், இல்லாமல் இருக்காது. சமூக வலைதளங்கள்ல அதிகமாக இன்னொரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்கேயும் காதல் அப்பயே வந்து அன்சிகா அவர்களும் ஜெயம் ரவி அவர்களும் வந்து அஃபேரில் இருந்தாங்க. இந்த விஷயம் வந்து ஆர்த்தி அவர்களுக்கு தெரிஞ்சு பிரச்சனை போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் படங்கள் நடிக்கும் பொழுது தான் இந்த பிரச்சனை அதிகமாகி வந்து இப்போ அது வந்து வெளிப்படுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு 10 வருஷம் நல்லா தானே வாழ்ந்தாங்க. எங்கேயும் காதல் வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அவங்க லைஃப் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து நிறைய இன்டர்வியூஸ் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. 2 பேரும் ஓப்பனாக பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, அது வந்து 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி படத்தில் வரக்கூடிய காட்சியெல்லாம் ஃபோட்டோவை எடுத்து போட்டுருக்காங்க. அது உண்மை கிடையாது. இன்னொரு விஷயம் கூட தான் சார் பேசிக்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, இவர்களுக்கும் ஒரு அஃபேர் இருந்திருக்கு, ஜெயம் ரவி அவர்களுக்கும் வந்து ஒரு அஃபேர் இருந்திருக்கு. இது 2 பேருக்குமே தெரிஞ்சு போய் நீ ஏன் சந்தோஷத்தில் தலையிடாத, நான் உன் சந்தோஷத்தில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாரு சொன்னா? இது வந்து அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். அப்படியே எடுத்தாலும் நாட்டுக்கு என்ன பிரச்சனையாக இருப்போது? அப்படி ஒரு லைஃப் அவங்க வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த வாழ்க்கைங்கிறது சின்ன வாழ்க்கை, அவங்க பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டுமே. அவங்க முடிவு பண்ணிட்டாங்கல்ல வேணான்னு. அதில் யார் நம்ம தலையிடுறதுக்கோ, அதுக்கு என்ன காரணம் தேடி நம்ம ஏன் அடையணும்? அப்படியே அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட அது அவங்களுடைய முடிவு, அவங்க 2 பேருடைய முடிவு, 2 பேருடைய சாய்ஸ் அது. அப்போ அதில் வந்து நம்ம வந்து காரணம் தேடுறதோ கருத்து சொல்கிறதுலாம் வந்து நமக்கு நாகரிகம் கிடையாது. ஓகே சார், அடுத்த மேரேஜ் வந்து ஜெயம் ரவி அவர்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மேபி பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், இந்த குழந்தைகளுக்காக இருக்கலாம், குழந்தைய ஒரு பார்த்துக்கலாம். குழந்தைய இப்போ யார் வளர்க்க போகிறாங்கிற பிரச்சனைலாம் இருக்குது. கோர்ட்டுக்கு போயிருக்கு, கோர்ட்டில் ஒரு குழந்தை ஏண்ட கொடுன்னு கேட்குறாங்களா, இல்லை அங்கே கொடுக்குன்னு கேட்குறாங்களா, அப்படிங்கிறதெல்லாம் ஃப்யூச்சரில் அந்த நடக்கக்கூடிய வழக்குகளை வச்சு தான் முடிவு வரும். செலிபிரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, எங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிடறாங்க. ஆனால் பசங்களுடைய ஃபியூச்சர் என்ன ஆகுது, அதை பற்றி யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. இல்லை, செலிபிரிட்டி மட்டும் கிடையாது. இன்றைக்கி போங்க கோர்ட்டில் போய் பாருங்கள், குடும்ப நல கோர்ட்டில் பெரிய கியூவே நிற்கிது. அது செலிபிரிட்டி மட்டும் கிடையாது, சாதாரண அன்றாடம் காட்சியாக இருக்கிறவர் வந்து அம்பானி வீட்டு பையனாக இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து குடும்ப கட்டமைப்புகள் சேர்ந்துருச்சு. கூட்டு குடும்பம் கிடையாது, தனித்தனி தீவாயிட்டோம். நம்ம வந்து யார்கிட்ட பேசணும், யாருக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறத விஷயமே நம்ம இன்னைக்கு அதவே கால்குலேட் பண்ண முடியல. கணவன்கிட்ட எவ்வளோ பேசுகிறோம், மனைவிட்ட எவ்வளோ நேரம் பேசுகிறோம், குழந்தைகள்கிட்ட எப்படி பார்த்துக்கிறோம், இந்த அஃபெக்ஷனே வந்து நமக்கு அந்த கட்டமைப்புகளே மாறி போச்சு. இப்போ சோசியல் மீடியாங்கிற மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் வந்து தனித்தனியாக வீட்டுக்குள்ளே போனால் ஆளுக்கு ஒரு முனையில் உட்காந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு அவங்க வாழ்க்கையை போகிற மாதிரி இருக்காங்க. அது செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க என்னென்னா அவங்களுக்கு டைம் ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இப்போ ஷூட்டிங் போனால் 40 நாள் கழிச்சு வருவாங்க, 30 நாள் கழிச்சு வருவாங்க. நினச்ச நேரத்தில் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது. ஏதாவது ஷார்ட்டில் இருப்பாங்க, ஷூட்டிங்கில் இருப்பாங்க, ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரிவை உண்டு பண்ணிடும். அந்த பிரிவு சில பேர்கள் அதை புரிஞ்சு நடந்துக்குருவாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜியாக இருக்கட்டும், அவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், பல நடிகர்கள் வந்து குடும்பத்தை தனியாக மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. அவர்கள் மேலே எந்த கிசு வந்தது கிடையாது. குடும்பத்துக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அந்த குடும்பத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. குடும்பத்துக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இன்றைக்கி உள்ள கால நேரங்கள் வேறு. இன்றைக்கி வந்து எல்லாரும் ஈக்குவல் ஆகிட்டாங்க. அவங்க நான் நினச்ச நேரத்தில் கணவன்கிட்ட பேசணும், நினச்ச நேரத்தில் மனைவிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. ஒரு வேலையில் பிஸியாக இருக்க ஃபோன் எடுக்காத மாதிரி கோவம் வருது, சண்டே ஆகுது.
இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு நிறையா நடக்குது. இது வந்து சினிமா மட்டும் கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே நடக்குது தான். சமீபத்தில் எல்லா தியேட்டர்ஸும் வந்து பத்திக்கிட்டு எரியுது. என்ன படம் என்ன அப்படின்றதுனால கோட் படம் ரிலீஸ் ஆனதில் கோட் பார்ட் 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வந்து படம் வந்து ஒரு லீடோட முடிச்சிருக்காங்க கிளைமேக்ஸில். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கோட் 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? கோட் 2 வர்றதுக்கு இப்போ வரைக்கும் வாய்ப்பு இல்லை. பட் கோட் 2 வந்தாலும் விஜய் பண்ண மாட்டார். விஜய் பண்ணுறதா விஜய் தான் தெரியுமே, ஆல்ரெடி அவர் அரசியலுக்கு போயிட்டாரு. அடுத்த யசுநாத் பணத்தோட அவர் சினிமாவுக்கு முழுக்க போடுறாரு. ஒருவேளை கோட் 2 படம் எடுத்தாங்கன்னா சிவகார்த்திகேயன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா துப்பாக்கியை அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அங்கே வந்து அங்கேருந்து அவர் தப்பிச்சு அந்த மோகன் கேரக்டர் போகலாம், அதுலேருந்து ஒரு லீட் எடுத்து ஒரு கதையை கொண்டு போகலாம். இவர் தேடி திருப்பி வந்து மாஸ்கோக்கே இவர் தேடி போகிறாருங்கிற மாதிரி ஏதோ ஒரு கதையை கொண்டு போகலாம். சப்போஸ் கோட் 2 எடுத்தால் அது சிவகார்த்திகேயன் தான் நடிக்கிறதா இருக்கும். உங்கள் தமிழனுக்கு இது கேட்டால் கோட் படம் வந்து ஒரு புது வசூல் சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ படைச்சிருக்கு கோட் படத்தோட வசூல்? இது ஒரிஜினலான பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் வந்து யாருக்குமே தெரியாது. தயாரிப்பாளருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தியேட்டர் ஓனர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். குத்து மதிப்பாக வந்து 150 கோடி 200 கோடி 400 கோடின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் லியோ வசூலை விட கோட் வசூல் கம்மி தான். இப்போ ஓவராலாக பார்த்தோன்னா 680 கோடி ரூபா ஜெயிலர், கிட்டத்தட்ட 700 கோடி ரூபா வந்துடும் வச்சுங்க. இது அந்த அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 350 400 கோடிக்குள்ளே தான் இது வசூல் ஆகும். அவங்க பார்த்தா லியோ அளவுக்கு இது ரீச் ஆகாது. ஃபஸ்ட்டு ஒரு நாள் 2 நாள் படத்துக்கு இருந்த ஹைப் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வருது. ஆனால் அதை ஹைப்பை க்ரியேட் பண்ணுறதுக்காக சில வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் க்ளோனிங்கில் வச்சுருக்கோம், சில டெலிக்டட் சீன்ஸ் வச்சுருக்கோம், அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள் 2 நாளில் இருந்த ஹைப் வந்து குறைஞ்சிருச்சு. அதுக்கு பல காரணங்கள். முக்கிய காரணம் டிக்கெட் ரேட். சாதாரண இன்டீரியர் கிராமத்தில் கூட சிங்கிள் ஸ்க்ரீனில் கூட 200 ரூபா டிக்கெட். அப்படிங்கும் போது கிராமத்தில் 200 ரூபா கொடுத்து ஒரு ஃபேமிலி 4 பேர் இப்போ எப்படி படம் பார்ப்பாங்க? ஒரு நாள் அவங்க சம்பளம் 12 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செஞ்சால் சம்பளம் அது 1000 ரூபாய் கொண்டு போய் தேட்டரில் கொடுப்பாங்களா? அதுக்கு 1000 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணால் ஒரு மாதம் ஃபுல்லாக ஓடிடியில் பார்க்கலாம் படம். அப்போ டிக்கெட் விலையும் ஒரு கூடுதல், படம் சுமாராக இருக்குங்கிற ஒரு டாக்கு எல்லாம் சேர்ந்து படத்தை வசூல் அப்படியே இறக்கிடுச்சு. ஃபர்ஸ்ட் கோட் படத்தில் வந்து த்ரிஷா தான் வந்து ஸ்னேகாக்காக நடிச்சிருக்கணும். இப்போ அடுத்தடுத்து லியோக்கு அப்புறம் மறுபடியும் வந்து த்ரிஷா அவங்க பேர் ஆனாங்கன்னா இடையில பெரிய ரூம் ஒரு போயிட்டு இருந்து விஜய் த்ரிஷா வச்சு, ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் வந்து மாற்றி வந்து ஸ்னேகாவை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, உண்மையிலேயே த்ரிஷா தான் முதல்ல பண்ணுறதாக இருந்தது, ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பட் ஆனால் அவங்க டேட் கிடையாது. அவங்க அந்த நேரத்தில் 2-3 படங்கள் பிஸியாக பண்ணி மலையாள படங்கள் பண்ணியிருந்தாங்க, தமிழில் சில படங்கள் பண்ணியிருந்தாங்க. டேட் இஷ்யூ வந்துச்சு, அதனால அவங்க நடிக்க முடியல. அது ஒரு காரணம். ரெண்டாவது, இந்த கிசுகிசு பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கள போட்டால் வந்து அது கன்ஃபார்ம் ஆயிருங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படின்னா ஏன் அந்த பாட்டை வச்சுக்க? அந்த பாட்டு வச்சோன்னு தேட்டரை கை தட்டுறாங்க, தேட்டரை சிரிக்கிறானே. அப்போ நீங்கள் தெரிஞ்சே தானே வைக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு, வச்சா இதை வந்து இது பேசுவாங்கன்னு தெரிஞ்சே தானே வைக்கிறீங்க. அப்போ இந்த காசிப்பை வந்து நீங்கள் வந்து தேட்டரில் ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்திருக்கீங்க. என்னென்ன ப்ரொமோஷன் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து படத்தில் போட்டிருக்கீங்க. டோனியை கொண்டு வர்றீங்க, இந்த பக்கம் அஜித்தை கொண்டு வர்றீங்க, இந்த பக்கம் விஜயகாந்தை கொண்டு வர்றீங்க. இந்த மாதிரி ஒரு காசிப் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த காசிப்புங்கிறது வந்து இவங்களே கிளப்பி விட்ட காசிப்பான்னு தெரியல. படம் ரிலீஸ் ஆகிற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி த்ரிஷா விஜய்ங்கிற மாதிரியான ஒரு காசிப் பலபரப்பாக போச்சு. அது விஜய் சம்மந்தப்பட்ட ஆட்களே பரப்புனாங்க அந்த செய்தியை. வாட்ச் பண்ணுறவங்க நிறையா பேருக்கு நல்லா தெரியும் யார் பரப்புனாங்கன்னு. பட் கொஞ்ச நாள் கழிச்சு அதை அப்படியே எப்படி பரப்புனாங்க, மழுப்புனாங்க. பட் கடைசியில் அந்த பாட்டில் அந்த கொண்டு வந்துருக்காங்க. அப்போ இந்த படத்துக்காக இந்த காசிப்பை இவங்களே பரப்பியிருக்காங்கன்னு ஒரு சந்தேகமும் இருக்குது இப்போ. அப்படிங்கும் போது இது வந்து டேட் இஷ்யூ கிடைக்கல. பட் இவங்க வந்து அதெல்லாம் தெரிஞ்சே தான் வச்சாங்க. இல்லை, அதே மாதிரி தான் இப்போ இது வரைக்குமே த்ரிஷா அவர்கள் அவங்க வாழ்நாளில் இந்த மாதிரி எந்த சாங்குக்குமே வந்து ஒரு சாங்குக்கு அவங்க பண்ணதே இல்லை. பாலிவுட்லேயே கிடச்சி அவங்க பண்ணல. ஆனால் இங்கே பண்ணதுக்கான காரணம் ஒன்லி ரீசன் விஜய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் விஜய்லாம் அங்கே விஜய் கூட சேர்ந்து தொடர்ந்து படம் பண்ணுறாங்க. நல்ல ஒரு இது கப்பேராக இருக்காங்க. ஆல்ரெடி ஹிட் கொடுத்த கப்பலாக இருக்கிறாங்க. ரெண்டாவது தமிழில் ஒரு பெரிய ஹீரோ கூட பண்ணுறப்போ அவங்களுக்கு திருப்பி ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்கிற மாதிரி இருக்கும். பேமெண்ட்டும் நல்ல பேமெண்ட்டு எல்லாம் சேர்ந்து தான். இது வந்து பர்டிகுலராக இதில் வந்து கண்ணு காது மூக்கு வச்சு சார் பேமெண்ட்டும் நல்ல பேமெண்ட்டு, ஒரு பெரிய படம், அது தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கட்டும், அவ்வளோதான். பொதுவாகவே சினிமாவில் வந்து 2 ஹீரோயின்கள் இருந்தாங்க அப்படின்னா யாருன்னா ஒருத்தங்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருப்பாங்க. ஸ்னேகா அவர்களுக்கு வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படத்தில் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து மறுபடியும் ஸ்னேகா தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய வளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, வளம் வருவதுன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஹீரோயினாவெலாம் பண்ண முடியாது. ஆனால் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணக்கூடிய அந்த படத்தில் யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவோட கேரக்டர் தானே வருவாங்க. அந்த மாதிரியான கேரக்டர் தமிழ் சினிமாவில் எப்பயுமே ஒரு இது இருக்குது. ஒரு கேரக்டரில் நடித்து அவங்க ஹிட் ஆகிட்டாங்கன்னா அதே மாதிரியான கேரக்டராக தொடர்ந்து வரும். அந்த மாதிரி ஸ்னேகாவுக்கும் நல்ல நடிகை அவங்க, அதை மட்டும் மாற்றுக்கிறது கிடையாது. தொடர்ந்து அந்த மாதிரியான பட வாய்ப்புகள் நிறையா வரும். எல்லாரும் பேசுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் எஸ்கே அவர்கள் வந்து
ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, நீங்க ஏதோ முக்கியமான வேலையா போறீங்கன்னு தெரியுது, நீங்க அதை பார்த்துக்கோங்க, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. இது வரைக்கும் ரூமரா விஜய் இடத்த வந்து எஸ்கே தான் நிரப்ப போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இப்போ விஜய் அவர்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த டைலாக் மூலியமா. இல்ல அது என்ன பள்ளமா பக்கெட்ல அமைச்சு தண்ணி ஊத்துறதுக்கு, அந்த இடத்த நிரப்புறது. அது வந்து விஜய் சிவகார்த்திகேயனுடைய ஆசை. விஜயினுடைய இடத்துக்கு நம்ம போகணும், அதே மாதிரி சம்பளம் வாங்கணும், அதே மாதிரி ஓப்பனிங் இருக்கணும் அப்படின்னா விஜய் அந்த இடத்துக்கு போயிருக்காருன்னா ஒரு 25 வருஷ உழைப்பு. இன்னைக்கு விஜய் படத்துக்கு இவ்வளோ சம்பளம் இருக்குது, இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, இவ்வளோ ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா அவருடைய 25 வருஷம் ட்ராவல் அதுதான் அந்த அங்கே கொண்டு அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. அப்போ சிவகார்த்தி அந்த இடத்துக்கு போகணும்னா இந்த ட்ராவல் அவர் பண்ண வேண்டியது இருக்குது, இந்த பிஸ்னஸ் கொடுக்க வேண்டியது, தொடர் வெற்றிகள் பண்ணணும். ஒரு படம் தொடர்ந்து 2 படம் தோல்வி அடைஞ்சால் அடுத்து தெரியும் அவங்களுக்கு. எந்த நடிகராக இருந்தாலுமே 2 படம் தோல்வி அடைந்தால் சினிமாவில் அவங்களை எப்படி பார்ப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் எப்படி பேசுவாங்க, அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கிறது முதல் தெரியும். அப்போ தொடர் வெற்றிகள் தான் நீங்கள் வந்து அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்க முடியும். இதென்னா சிம்மாசனமாக மாற்றி மாற்றி ஆள் மாறி உட்காந்துக்கிறது அப்படி கிடையாது. அந்த வெற்றிகள் தான் தீர்மானிக்கணும். ஆனால் சிவகார்த்தியனுக்கு அந்த ஆசை இருக்குது. அரசியல் புரசலாக பேசப்பட்டதை வெங்கட் பிரபுவை வச்சு அவர் வாயாலேயே சொல்ல வச்சிருக்காரு, அதை நிறைவேற்றிட்டார் அந்த வார்த்தையை, நான் தான் அப்படின்னு இருக்காரு. காலம் அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்குதா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். விஜய் அவர்கள் இதோட அரசியல் போறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. ஒருவேளை அரசியல் போகாம மறுபடியும் அவர் சினிமாவுக்கு வந்தா அவருடைய மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கும்? இப்படியே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவருக்கு உண்டான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, ரொம்ப சந்தோஷம் தான் படுவாங்க. திருப்பி சினிமாவுக்கு வந்தாங்கன்னா மக்கள், அவருடைய ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷம் தான் படுவாங்க. ஏன்னா அவருக்கு உண்டான பிஸ்னஸ் இருக்குது, அவருக்கு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, அவருக்கு ஓப்பனிங் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க பிகின் சினிமா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.